சுருக்கேல் என்று ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது என்ன அகம்? ஐயோ, இது அந்த காலத்தில் தான் பேசினாங்க, இந்த காலத்தில் இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டதே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது அஹு, அக்கன்னா எழுத்து, ஆயுத எழுத்து, அதை வச்சு நீங்கள் ஒரு சொல்கிறீங்க, எனக்கு என்னன்னே புரியல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு புரியுது தான். என்ன தெரியுங்களா? அகம் அப்படின்னா தானியங்கள், நெல் வகைகள், இவற்றை தான் அகம் என்று சொல்லுவார்கள். இப்போ சுருக்கேல் அப்படின்னா நெல் வகைகள், தானியங்கள் எடை போட்டு கொடுக்கின்றோம். அதை என்ன செய்யக்கூடாது? சுருக்கி விடுதல் கூடாது. இப்போ இந்த அகம் சுருக்கேல் என்று பார்க்கும் பொழுது பொருள், அந்த பொருள் ஒன்று வாங்குகிறோம் என்றால் அந்த பொருளினது மதிப்பினை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த மதிப்போடு அதனுடைய பயன்பாடு என்ன என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பொருளுக்கு இவ்வளவுதான் விலை கொடுக்க முடியும், விலை கொடுக்கலாம் என்ற நிர்ணயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நிர்ணயம் பண்ணிட்டு அதை திடீர்னு குறைத்து சொல்வோம் என்று சொன்னால் அது முறை கிடையாது. திடீர்னு இப்போ நமக்கெல்லாம் தெரியும், வியாபாரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்களேன், வெங்காயம் கிடைக்காது. அதுக்காக என்ன செஞ்சுவாங்க? வெளியில் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வெங்காயம் விலை கிடைக்கல, எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறதுனால விலையை என்ன செஞ்சிருவாங்க? திடீர்னு அப்படியே ஏற்றிடுவாங்க. 6 ரூபா விற்கிறத 60 ரூபான்னு சொல்லுவாங்க. அந்த 60 ரூபா தரேன் கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் கிடைக்காம போய்விடக்கூடியதாக இருக்கும். இப்போ அங்கே என்ன ஆகிறது? ஒரு பொருள் வியாபாரத்திலே இருக்கின்ற பொழுது திடீரென்று அது பற்றாக்குறை வருகிறது என்று சொன்னால் அந்த பற்றாக்குறை வந்த இடத்தும் கூட நம்ம என்ன செய்திடக்கூடாது? அதனுடைய ஒரிஜினல் என்னவோ அதை மாற்றி விடுதல் கூடாது. ஒரு பொருள் கிடைக்கவே இல்லை, இந்த இடத்துல போனால் இது நல்லதாக இருக்கும், எந்த கலப்படமும் இருக்காது, முறையாக கிடைக்கும் என்று சொல்லி வாங்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம அதற்கு விலை அதிகமாக கொடுத்தாலும் இந்த இடத்துல போனால் நல்லதாக தருவார்கள் என்று வாங்குவோர் சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்க வேண்டும். நம்ம பார்க்குறோம், எடை போட்டு தருகிறார்கள், நிறுத்து கொடுக்கின்ற பொழுது இன்றைக்கெல்லாம் நமக்கு நேர மெஷின் வச்சு நிறுத்து கொடுக்குறாங்க. அன்றைக்கு பார்க்குறோம் தராசில் போட்டு தருவாங்க, தராசுக்கு அடியில் ஏதாவது வச்சுருவாங்க. இல்லை தராசை இப்படி பிடிச்சி தூக்கும் பொழுது இப்படி தூக்கிக்கிட்டாங்கன்னா இங்கே எடை அதிகமாக இருக்கிற மாதிரி கீழே தாழ்ந்து காட்டும், ஆனால் அங்கே குறையக்கூடியதாக இருக்கும். இப்போ என்ன செய்யக்கூடாது? இதில் ஏமாற்றுதல் என்பது கூடாது. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது இருக்க வேண்டும் என்று நம்ம இலக்கியத்தில் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இலக்கியங்களில் வரக்கூடியது மட்டும் இல்லை, அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கொடுப்பதும் சரி, வாங்குவதும் சரி எப்படி இருக்க வேண்டும் என்றால் தரம் என்பது முக்கியமானது. அந்த தரத்திற்கு தகுந்தாற் போன்று விலை கொடுக்க வேண்டும். இந்த அதிக விலை கொடுத்தாவது நல்ல தரமான பொருளை நான் வாங்கினேன் என்று பயனாளிகள் சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் என்றால் அதுதான் சிறப்பிற்குரியதாகும். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன செய்கிறாங்க? 1 வாங்கினா 2 தருவோம், 1 வாங்கினா 2 தருவோம் என்று கூவி கூவி விற்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது என்ன தெரியுமா? அவர்கள் உண்மையிலேயே அவர்களிடத்திலே அதிகமாக இருப்பதை அப்படி கொடுப்பார்கள் என்று சொன்னால் அது நல்லது தான். அதை விட்டுவிட்டு இந்த இடத்துல போனேன், 1க்கு 2ன்னு கொடுத்தாங்க, நான் கொடுத்த காசுக்கு 2 கொடுத்தது பெருசு தான் என்று வாங்குவோரே சில சமயத்தில் சொல்லிவிட்டு வந்து விடுவார்கள். அது அவர்களுக்கு எவ்வளவு மோசம் போனோம் என்பது புரியாது. அப்படி புரியாததுனால மற்றவங்களும் இவங்க போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்களாம், நம்ம ஏன் போயிட்டு வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க.
அந்த மாதிரி நடத்தல் கூடாது. கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பெறுவதாக வாங்கிக் கொள்வதாக இருந்தாலும் சரி, அதில் என்ன இருக்கக்கூடாது? ஒரு நிர்ணயம் இருக்க வேண்டும். ஏமாற்றக்கூடியதாக அமைந்துவிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு புடவையே வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. நூல் விலையெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால மிக சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு நூல் விலையெல்லாம் அதிகமாகிடுச்சு அப்படிங்கிற காலகட்டத்தில் அதனுடைய நீளத்தை அகலத்தை குறைச்சி செய்து கொடுத்தா வாங்க முடியுமா? வாங்க முடியாது தானே. அதை போன்றுதான் தானியங்கள் இருக்கட்டும் அல்லது நாம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கட்டும், எதிலும் அகம் சுருக்கேல் என்றால் நம்முடைய பொருட்களின் அளவை குறுக்குதல் அல்லது சுருக்குதல் என்பது கூடாது. அது பயன்பெறுவோர் மீண்டும் மீண்டும் இந்த இடத்திலே சென்று நான் வாங்குவேன் என்ற எண்ணத்தை, அவர்களுடைய மகிழ்வை உரியதாக ஆக்கச் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த வியாபாரத்திற்கு அழகாக இருக்கும். வியாபாரத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அகம் சுருக்குதல் கூடாது. நம்மிடத்திலே இந்த தானிய பொருட்கள் என்பது மட்டுமல்ல, பல பொருட்கள் இருக்கலாம். ஏன் உங்ககிட்ட வந்தா நீ பேசுறதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன், மனம் மாறினேன் என்று சொல்லி வருவார்கள் அல்லவா? சரிப்பா, நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன் நிறையா, இனிமேல் பேசுறதுக்கு எங்ககிட்ட ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வா, வேற வேலை, இவங்க வந்துட்டாங்க, இன்னைக்கு என்னத்தை பேசி என்ன தொந்தரவு பண்ண போகிறாங்களோ தெரியல என்று முகம் சுளிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னாலும் அதுவும் ஒரு வகையில் பொருள்தான். அதை சுருக்குதல் கூடாது. நம்ம தேடி வராங்க, அவங்களுக்கு நாம் சொல்லக்கூடியது கொடுக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் அதை குறைபடாமல் நிறைவாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அது நம்மையும் மற்றவர்களையும் வளமுடையதாக ஆக்கும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.